கிறிஸ்து இயேசுவிலே இனிமை மிகு சகோதரர்களே சகோதரிகளே, நம்முடைய பாதுகாவலராம் கோடி அற்புதர் பதுவை அந்தோணியாருக்கு செவ்வாய்க்கிழமை நவநாள் பொருட்டு நாம் இந்த ஆலயத்தில் குழுமியிருக்கிறோம். கத்தோலிக்க கிறிஸ்தவர்களில் பெரும் பகுதியினர் பதுவை அந்தோணியாருடைய பெரும் பக்தர்கள் என்றே சொல்ல வேண்டும். இல்லை, யாருமே விலக்கு என்று சொல்ல முடியாது. எந்த அளவுக்கு என்றால், அந்தோணியாரை அறியாதவர்கள் கிறிஸ்தவர்களே இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு அந்தோணியாரை பற்றிய செய்திகள் அல்லது அவருடைய வாழ்வு, அவருடைய பக்தி நம்முடைய குடும்பங்களில் வேரூன்றி இருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. பல நேரங்களிலே அந்தோணியாரை புதுமை செய்கின்றவராக, அற்புதங்கள் செய்பவராக மட்டுமே நாம் பார்த்துவிட்டு அப்படியே விலகிச் சென்று விடுகிறோம். அவரை நம்முடைய தேவைக்கு பயன்படுத்துகிற ஒரு மனிதராகவே நாம் நினைத்து கடந்து போகிறோம். நிச்சயமாக அது பதுவை அந்தோணியாருக்கு செய்கின்ற சிறப்பு அல்ல. அவர் புதுமை செய்கின்றவர், கோடி அற்புதர் என்கிற நிலையை கடந்து நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அவரிடத்தில் எந்த அளவுக்கு மனித நேயம், மனித மாண்பு வேரூன்றி இருந்தது. அவரும் நம்மை போல சாதாரண மனிதராக வாழ்ந்தவர் தான். ஒரு குடும்பத்திலே பிறந்து அன்றாட நிகழ்வுகளில் சோகங்கள், துக்கங்கள், துயரங்கள், வேதனைகள் இவற்றையெல்லாம் கடந்து வந்தவர் தான். வானத்திலிருந்து தானாக அவர் குதித்து விடவில்லை. அப்படியே புனிதராக இந்த உலகத்தில் இறங்கி வந்து விடவில்லை. அன்றாடம் தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து பல்வேறு சோதனைகளை சந்தித்தவர் தான். அவருக்கு அந்தோணியார் என்ற பெயர் கிடைத்ததே பெரிய ஒரு கதை. 3ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த ஒரு துறவி வனத்து அந்தோணியார். எகிப்து நாட்டிலே வனாந்தரத்திலே வாழ்ந்தவர். இந்த உலகத்திலே செல்வங்களே வேண்டாம், அவரை போல பணக்காரர் இல்லவே இல்லை. வனத்து அந்தோணியாரை போல பணமும் வசதியும் வாய்ப்பும் இருந்த ஒரு மனிதர் எகிப்திலே இல்லை. ஒரு கட்டத்தில் முடிவெடுத்தார், எனக்கு பொண்ணு வேண்டாம், பொருள் வேண்டாம், எல்லாத்தையும் தூர எறிந்துவிட்டு நான் தனித்து வாழப்போகிறேன் என்று வனாந்தரத்துக்கு போனார். எகிப்து நாட்டிலே ஒரு மிகப்பெரிய வனாந்தரம் இருக்கிறது, சகாரா பாலைவனம். அந்த சகாரா பாலைவனத்தை ஒட்டி நைல் நதி தீரத்தில் இருக்கிற அந்த ஓரத்தில் போய் வனாந்தரத்தில் உட்கார்ந்தார். உணவு கூட உண்ணவில்லை. அந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையிலே துறவு நிலையை மேற்கொண்டார். இந்த வனத்து அந்தோணியாருடைய நினைவாகத்தான் அவர் பெர்டினாண்ட் என்கிற தன்னுடைய பெயரையே அந்தோணியார் என்று மாற்றினார். அப்படி என்றால் எந்த அளவுக்கு அவரிடத்திலே இந்த துறவு என்கிற மனப்பான்மை, ஒரு பற்றற்ற தன்மை. இந்த உலகத்திலே எந்த பொருளும் வேண்டாம், பொண்ணும் வேண்டாம் என்று பற்றற்ற துறவியாக அவர் வாழ்ந்தார். அவர்கிட்ட போய் எனக்கு பொண்ணையும் கொடு, பொருளை கொடு என்று கேட்டால் கொடுக்க மாட்டார். அவரே அதை வெறுத்தவர். அவர் எப்படி கொடுக்க போறார்? அவரிடத்தில் நாம் இன்னும் மேலான சிந்தனைகளை தேட வேண்டும், மேலான எண்ணங்களை தேட வேண்டும். பற்றுக பற்று அற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. இந்த உலக பற்றுக்களை எல்லாம் நாம் விட்டுவிட வேண்டும் என்றால் யாரை சிக்கன பிடிக்க வேண்டும்? பற்று அற்றவனை. பற்று அற்றவன் இந்த உலகத்தில் யாருமே இல்லை, அவன் மட்டும்தான், இறைவன் மட்டும்தான் பற்று அற்றவன். அந்த பற்று அற்றவனுடைய பற்றை நாம் பிடித்துக் கொள்கின்ற போது இந்த உலக பற்றுக்களை எல்லாம் விட முடியும் என்பது அந்தோணியாருடைய கொள்கை, அவருடைய சித்தாந்தம், அவருடைய வாழ்க்கை சித்தாந்தம். ஆனால் அவர் இந்த உலகத்திலே ஒரு நல்ல மனிதனாக வாழ்ந்தார். போர்ச்சுகல் நாட்டிலே அவரும் பணம் படைத்தவர் தான், வசதியான வாழ்க்கையை வாழ்ந்தவர் தான். ஆனால்
15 வயதிலே துறவியாக வாழ்க்கையை தொடங்கினார். 15 வயதில் அகஸ்தினார் சபையிலே சேர்ந்து 1196 பிறந்தவர். 1115 துறவியாக போய் சேர்ந்துட்டார். 8 ஆண்டுகள். 1218 19 குருப்பட்டம் அருள் பணியாளராக. அவரிடத்திலே இருந்த 3 சிந்தனைகளை, உயர்ந்த எண்ணங்களை நான் உங்களுக்கு இந்த நாளில் விளக்கி கூற விரும்புகிறேன். இந்த துறவியாக வாழ்ந்த அந்தோணியார் அகஸ்தினா சபையிலே சேர்ந்தவர் எப்படி பிரான்சிஸ்கன் சபைக்கு தாவினார்? அவர் வாழ்ந்த அந்த அவருடைய துறவி இல்லத்துக்கு பக்கத்திலே போர்ச்சுகல் நாட்டில் லிஸ்பன் நகரத்தில் பிரான்சிஸ் சபை குருக்கள் ஒரு இடத்துல தங்கினார்கள். வெகு அருகிலே இந்த பிரான்சிஸ்கன் துறவு மடம் இருந்தது. பிரான்சிஸ் துறவு, அதாவது துறவு வாழ்க்கையை ஆரம்பித்து ரொம்ப குறுகிய காலம் அது. பதுவை அந்தோணியாருக்கும் பிரான்சிஸுக்கும் அதிக வயசு வித்தியாசம் இல்லை. பிரான்சிஸ் அசிசியார் பிறந்தது 1181, இவர் பிறந்தது 1196. 15 வருஷம்தான் 2 பேருக்கும் உள்ள இடைவெளி. இந்த சபையை ஆரம்பித்து ஒரு 15 ஆண்டுகளுக்குள்ளே 5000 பேர் துறவிகளாக பிரான்சிஸ் சபையில் இணைந்து விட்டார்கள். 5000 பேர் பாருங்கள். 15 ஆண்டுகளுக்குள்ளாக 5000 பேர் இந்த பிரான்சிஸ்கன் சபையிலே சேர்ந்தார்கள் என்றால் எந்த அளவுக்கு இந்த சபையை அவர் வழி நடத்தினார் அசிசியார். இந்த துறவிகள் அவருடைய அகஸ்தினார் சபை அவர் இருந்த அந்தோணியார் இருந்த பகுதியில் வந்தார்கள். ஒரு நாள் மொரோக்கா நாட்டிலே பிரான்சிஸ்கன் சபையிலே மறைசாட்சிகளாக மரித்த ஒரு 5 குருக்களுடைய உடலை அந்த சபை இருந்த அந்த துறவி இல்லத்துக்கு கொண்டு வருகிறார்கள். போர்ச்சுகல் நாட்டில் லிஸ்பன் நகரத்தில். இவர்கள்தான் பிரான்சிஸ்கன் சபையிலே முதல் வேத சாட்சிகள், முதல் மறை சாட்சிகள். இதனால் சபையை ஆரம்பித்து 10-15 ஆண்டுகள் தான் ஆகிறது. 5 பேர் உடல். இதை பார்க்கிறார் அந்தோணியார். வாழ்ந்தால் நான் இவர்களைப் போல வாழ வேண்டும், மறைசாட்சியாக. இயேசுவுக்காக நான் சாக வேண்டும், என்னை முழுவதும் கையளிக்க வேண்டும் என்று சபையிலே சேர்கிறார். சேர்ந்து மொராக்கோவுக்கு போகிறார். அவருடைய கெட்ட நேரம், அவருக்கு நோய், அங்கே தங்க முடியவில்லை. அங்கிருந்து புறப்பட்டு மீண்டும் போர்ச்சுகல் வருகின்றவர் கப்பல் திசை மாறி இத்தாலிக்கு போய்விடுகிறது. பாருங்கள் அவருடைய வாழ்க்கையிலே எந்த அளவுக்கு மாற்றங்கள் எல்லாம் நிகழ்கிறது என்று. அவர் போர்ச்சுகலுக்கு வர வேண்டும், கப்பல் திசை மாறி சிசிலிக்கு தீவுக்கு போகிறது. அங்கிருந்து அவர் இத்தாலிக்கு போய் தங்குகிறார். இப்படித்தான் அவருடைய வாழ்க்கையிலே திசை மாற்றங்கள். இந்த திசை மாற்றத்தினுடைய அடிப்படையான தத்துவங்கள் அவருக்கு இருந்த அந்த துறவு மனப்பான்மை. அந்த துறவு மனப்பான்மை கட்டி காத்தது 3 பண்புகள் அவரிடத்தில். முதலாவது அவரிடத்தில் இருந்த தாழ்ச்சி அல்லது எளிமை என்று சொல்லலாம். அவரிடத்தில் இருந்த தாழ்ச்சி முதல் பண்பு. இந்த கோடி அற்புதருடைய இந்த கொடை வள்ளல் அல்லது அவர் செய்த அளப்பரிய காரியங்களுக்கெல்லாம் அடித்தளமாக இருந்தது அவரிடத்தில் இருந்த தாழ்ச்சி. இரண்டாவது, இந்த மறைநூலில் அவருக்கு இருந்த ஆர்வம். மறைநூலில் அவருக்கு இருந்த ஆர்வம், இறை வார்த்தையின்படி வாழ வேண்டும், அந்த வார்த்தையை கற்று தெளிவுற அதை அறிய வேண்டும் என்கிற ஆர்வம். அப்போல்லாம் விவிலியம்லாம் கிடையாது. நமக்கு இப்போ அச்சடிச்சிருக்கிற இந்த விவிலியம் மாதிரிலாம் கிடையாது. எல்லாம் எழுத்து பிரதிகள். இந்த எழுத்து பிரதிகளையே அவர் படித்து 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 கரைத்து குடித்தவர் விவிலியத்தை. அதுவும் எந்த மொழியில்? லத்தீன் மொழியில், அவருடைய தாய்மொழியில் அல்ல, வேறொரு மொழியில் விவிலியம் இருக்கிறது. அதை கரைத்து குடித்தவர். எனவே இறை வார்த்தை எந்த அளவுக்கு தன்னை வாழ வைக்க முடியும், பிறரை வாழ வைக்க முடியும். அதனால தான் அவர் மறையுரை ஆற்றுகிறார். மீன்கள் கூட அவருடைய மறையுரை கேட்க வருகின்றன மக்கள் இல்லாத போது. அந்த அளவுக்கு அவருடைய மறையுரையிலே இந்த இறை வார்த்தை வேரூன்றி இருந்தது. மூன்றாவது, எளியோர் மேல் இருந்த பற்றும் பாசமும். ஏழைகள் மேல் அவருக்கு இருந்த அந்த இரக்கம்,
அந்தோணியார் என்று சொன்னாலே இந்த 3 பண்புகள் அவரிடத்திலே அப்படியே மிஞ்சி நின்றது, அவருடைய வாழ்க்கையிலே மிஞ்சி நின்றது. இந்த அந்தோணியார் கோடி அற்புது என்பதை விட இந்த 3 பண்புகளையும் நாம் அவரிடத்தில் சுவைத்து பார்க்க வேண்டும். அவர் ஒரு தாழ்ச்சியினுடைய ஒரு முக்கியமான முதல்வர் என்று சொல்லலாம். தாழ்ச்சி உங்களுக்கெல்லாம் தெரியாது, அவர் நன்கு கற்றவர். குறுமடத்தில் இருந்தபோது மட்டுமல்ல, விவிலியத்தை கரைத்து குடித்தவர். அவர் அகஸ்தினார் குருவாக இருக்கின்ற போதே அவருடைய மறையுரையை கேட்பதற்கு எல்லாரும் அந்த லிஸ்பன் நகரே கூடி நிற்கும். அந்த அளவுக்கு வலிமையோடும் வல்லமையோடும் பேசக்கூடியவர். இந்த பிரான்சிஸ்கன் சபையிலே சேர்ந்த பிறகு அவர் எங்கே போய் வேலை பார்த்தார் தெரியுமா? பெரிய இடங்களில் போய், பெரிய பங்குகளில் போய் பணியாற்றவில்லை. எங்கே இருந்தார்? எங்கே போனார்? சமையலறையிலே பணியாற்றினார். அதுதான் அவருடைய எளிமை, தாழ்ச்சி. நாமெல்லாம் அவரை கோடி அற்புதர் என்று கொண்டாடுகிறோம் என்றால் அவரிடத்திலிருந்து அந்த எளிமைத்தன்மை. எதற்கும் தயார், பாத்திரங்களை கழுவதற்கு தயார், அங்கே இருக்கிற குப்பைகளை எல்லாம் கூட்டி பெருக்குவதற்கு தயார். ஒரு துறவியாக தான் படித்தவன், தான் அறிந்தவன், எல்லாம் கற்றவன் என்று அவர் பெருமை பாராட்டுவதிலே அவருக்கு அதிகம் நாட்டமில்லை. யாருக்கும் அறியாமல் ஒதுக்குப்புறத்திலே ஓரங்கட்டப்பட்டு பிறர் அறியாமல், பிறருக்கு தெரியாமல் பணிவிடை செய்கின்ற இடம். சமையல் அறையில் இருக்கிறவர்களை யாரும் பெரிதுபடுத்துவதில்லை. அந்த அளவுக்கு அவருடைய எளிமை. பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 6 முதல் 11 சொல்லுகிறது, இயேசுவின் மனநிலையை கொண்டிருங்கள் என்று பவுலடியார் சொல்லுகிறார். இயேசுவின் மனநிலையை அப்படின்னா என்ன பொருள்? இயேசுவின் மனநிலை என்ன? முதல்ல அதை பார்க்கணும். அந்த மனநிலையை தொடர்ந்து சொல்லுகிறார் பவுல். கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் கடவுளாக இருக்க வேண்டிய நிலையை பிடித்து கொண்டிருக்க வேண்டியது ஒன்றாக கருதாமல், நான் கடவுள், நான் மேலே தான் இருப்பேன், எனக்கு எல்லா ஆற்றலும் இருக்கிறது என்று விடாமல் பிடித்து கொண்டிருக்க வேண்டியது ஒன்றாக கருதாமல் அந்த கடவுள் என்ன பண்ணார் தெரியுமா? தன்னையே வெறுமையாக்கினார். அதாங்க தாழ்ச்சி. தன்னால் எல்லாம் முடியும் என்கிற நிலையில் இருக்கிற ஒருவன் எல்லாவற்றையும் தூக்கி எறிகின்றானே, அவன்தான் கடவுள். தன்னையே வெறுமையாக்கி அடிமையின் தன்மை பூண்டு. அத்தோடு நிக்கல, வெறுமையாக்குவது மட்டுமல்ல, தன்னையே வெறுமையாக்கி அடிமையின் தன்மை பூண்டு. பாருங்க, முதல் படி, மேல் படியில் இருக்கிற ஆளு கடவுள். 2வது படி இறங்குறாரு. என்ன படி? வெறுமை. அதற்கடுத்த படி, 3வது படி, தன்னையே அடிமையாக்கி. அப்புறம் கீழே இறங்குறாரு, மனிதனுக்கு ஒப்பானார். அத்தோடு நிக்கல, மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு. எங்கேயாவது கேள்விப்பட்டீங்களா கடவுள் செத்து போகிறார் என்று? அதை நம்புவோமா நாம? அந்த கடவுள் செத்து போனான், நம் கடவுள் செத்து போனான், துன்பத்தை அனுபவித்தான். இந்த கடவுள் செத்து போனான். செத்த கடவுள் எப்படிப்பட்ட சாவை அனுபவித்தான்? இன்னும் கீழே இறங்குறாரு, சிலுவை சாவை ஏற்றான். அத்தோடு நிக்கல, கீழ்ப்படிந்தார். கீழே உள்ள படிக்கு வந்துட்டார். பாருங்கள் எத்தனை படிகள் இறைவன் இறங்கி இருக்கிறான் என்று. அதான் கிறிஸ்துவனுடைய மனநிலை. மேலே இருக்கிறவன் கீழே இறங்கி வருவது. கிறிஸ்துவம் என்றாலே மேலிருந்து கீழே இறங்குதல். எவன் ஒருவன் தன்னை முதல்வன் சொல்லுகிறானோ அவன் கீழே இறங்கட்டும். இயேசுவுடைய நற்செய்தி. தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். இயேசு தன்னை தாழ்த்தினார், இறைவன் அவரை உயர்த்தினார். இன்றைக்கு நாம் புனித அந்தோணியாரை உயர்த்தி கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் அவர் தன்னையே தாழ்த்தினார், தன்னை கீழே இறக்கினார். இயேசுவை போல இயேசுவின் மனநிலையை கொண்டிருந்தார். முற்று முழுமையாக தாழ்ச்சியோடு வாழ்ந்தார். அதனாலதான் அவருடைய பணியானது எவ்வளவு அறிந்த பிறகும், நற்செய்தியை கரைத்து குடித்த பிறகு, விவிலியத்தை கரைத்து குடித்தவராக இருந்தாலும் அவர் எங்கே போய் பணியாற்றினார்? சமையலறையிலே பணியாற்ற முடிந்தது அவரால். அந்த சமையலறையிலிருந்து அவர் வெளி உலகத்துக்கு வந்ததே பெரிய கதை. பிரான்சிஸ்கன் சபை துறவிகளுக்கு குருப்பட்டம்.
அந்த குறுப்பட்டத்திலே போதிக்க வேண்டியவர்கள் டொமினிக்கன் சபையை சார்ந்தவர்கள். அந்த காலத்தில் டொமினிக்கன் சபையை சார்ந்தவர்கள் நன்கு பிரசங்க வைக்கக்கூடியவர்கள், மறையுரை ஆற்றக்கூடியவர்கள். அவர்கள்தான் எல்லா இடங்களிலும் மறையுரை ஆற்றுவார்கள். ஆசீர்வாத சபை என்று அழைக்கப்படுகிறோம் டொமினிக்கன் சபை. அந்த சபை குருக்கள் மறையுரை ஆற்ற வேண்டும். குறுப்பட்டத்திற்கு வரவேண்டியவருக்கு உடல்நல குறைவு. பிரான்சிஸ் அசிசியார் அங்கே இருக்கிறார். அப்பொழுது அந்தோனியாட்ட கூப்பிடுறார், நீ தான் இன்னைக்கு மறையுரை ஆற்ற வேண்டும். ஆனால் இவர் எங்கே வேலை பார்க்கிறாரு? சமையல் அறையில் வேலை பார்க்கிறாரு. நீதான் மறையுரை ஆற்ற வேண்டும். இவருக்கு வேற வழி இல்லை, மறையுரை ஆற்ற வருகிறார். அவருடைய மறையுரையை கேட்டு பிரான்சிஸ் அசிசியாரே பெருமிதம் கிடைக்கிறார். உடனே அவர் என்ன பண்றார் தெரியுமா? இனி நீ சமையல் அறைக்கு சொந்தக்காரன் அல்ல, புறப்படு. என்னுடைய துறவிகளுக்கு இன்றிலிருந்து நீதான் இறையியல் கற்றுக் கொடுக்க வேண்டும். பாருங்கள், எங்கிருந்து எங்கே அவருக்கு உயர்வு கிடைக்கிறது என்று. தான் இறப்பது வரை 1231 அவர் இறக்கிறது வரை அவர் எங்கே பணியாற்றினார்? குறுமடத்திலே பணியாற்றினார். குரு மாணவர்களுக்கு பயிற்சி கொடுப்பதில். அதுதான் அந்தோணியாருடைய பெருமை. அவர் தன்னையே தாழ்த்தினார், இறைவன் அவரை உயர்த்தினார். எனவே யார் தாழ்த்தப்படுகிறார்களோ அவர்கள் உயர்த்தப்படுவார்கள். இரண்டாவது, இறை வார்த்தையிற்கு கட்டுப்பட்டவராக வாழ்ந்தார். இறை வார்த்தையே அவருக்கு உயிராக இருந்தது. அந்த இறை வார்த்தையை அவர் விடவே இல்லை தன் வாழ்நாள் முழுவதும். அதனால அந்த மறைவுரை ஆற்றுவதிலே வல்லவராக இருக்க முடிந்தது. மக்களுக்கு நல்ல எண்ணங்களை சொல்ல முடிந்தது. நாவன்மை மிக்கவராக இருந்தார். இன்னைக்கு அவருடைய அழியாமல் இருக்க காரணம் என்ன? அவருடைய நாவிலிருந்து வந்தது எல்லாமே இறைவனுடைய வார்த்தைகள், இறைவனுடைய செய்திகள், இறைவனுடைய சிந்தனைகள். யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லி இழுக்கப்பட்டு. எந்த ஒருவன் நல்ல செய்திகளை நாவிலிருந்து கொட்டுகிறானோ அவனுக்கு சிறப்பு. ஆனால் தன்னுடைய நாவை கட்டுப்படுத்த முடியாதவன், நாவிலிருந்து தீய சொற்களை கொட்டுகிறவன் அந்த நாவிலே அழிவான், நாவாலே அழிவான். சோகாப்ப சொல்லி இழுக்கப்பட்டு அவனுக்கு இழிவை தவிர வேற ஒன்றுமே வராது. அந்தோணியாருக்கு, பதவி அந்தோணியாருக்கு சீரும் சிறப்பும் அவருடைய நாவால் வந்தது. அவர் படித்த அந்த நற்செய்தியால் வந்தது, விவிலியத்தால் வந்தது, மறைநூலால் வந்தது. நான் சொன்னேன், அந்த காலத்திலே மறைநூல் எல்லாம் எழுத்தில் தான் இருந்தது. அவர் தன்னுடைய மாணவர்களுக்கு போதிப்பதற்காக திருப்பாடல்களுக்கு விளக்க உரைகளை எழுதி வைத்திருந்தார். அது என்ன நடந்தது? ஒரு நாள் காணாமல் போச்சு. இன்னைக்கு அந்தோணியாரை காணாமல் போன பொருளை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்றோம்ல, அதுக்கு அடிப்படையே அதுதான். அவருடைய திருப்பாடலுடைய அந்த விளக்க உரையை யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க. வேற ஒன்றும் இல்லை, அவர் கூட வாழ்ந்த ஒரு சகோதரர் தான் தூக்கிட்டு போயிட்டாரு. இவர் தேடுறார், காணாம்னு தேடுறாரு. ஆனால் எப்படியோ அந்த சகோதரருக்கு தான் செய்த தவறு உணர்த்தப்படுகிறது. கொஞ்ச நாள்ல திரும்ப கொண்டு வர்றார், அந்தோணியார்ட்டே கொடுக்கிறாரு. மன்னிக்க வேண்டும், நான் இனிமேல் இப்படி ஒரு தவறை செய்யவே மாட்டேன் என்று மீண்டும் அவருடைய பொருளை அவரிடமே கொடுக்கிறார். அந்த விளக்க உரையை, திருப்பாடலுக்குரிய விளக்க உரையை பாருங்கள். அந்த காலத்திலே ஒரு மனிதன், அந்தோணியார் வெறும் புதுமைகளை செய்தவர் மட்டுமல்ல, இப்படிப்பட்ட நன்மைகளை செய்தவர், நல்ல செய்திகளை சொன்னவர். இன்றைக்கு அவருடைய நாவு அழியாமல் இருக்கிறது என்றால் அதான் காரணம். தீயினால் சுட்ட புண் உள்ளார் மாறாதே, நாவினால் சுட்ட வடு. எத்தனை பேரை காயப்படுத்துறோம் நம்முடைய சொல்லால். தீயினால் சுட்ட புண் கூட ஆழி போகும், தீயினால் சுட்ட புண் உள் ஆறும். அதாவது புண்களிலே ஆறாத புண் என்று ஒன்று இருக்கிறது என்றால் எது? தீயினால் சுடுகின்ற புண் தான். என்றால் அது நம்முடைய உடலில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் எடுத்துருது. தண்ணியை எடுத்து விட்டால் முடிஞ்சு போச்சு. H2O, இந்த நம்முடைய உடலே தண்ணீர்லாம் இருக்கு. 80% தண்ணீர் தான் நம்ம உடல். அந்த தண்ணீரை முழுவதும் எடுத்து விட்டால் நம்மெல்லாம் கறிக்கட்டதான். தண்ணீர் வற்றி விட்டால் அந்த தீ தண்ணீரைத்தான் முதல்ல சுருட்டி இழுக்குது. 60%, 50% ஒரு மனிதனுடைய தண்ணீர் போயிடுச்சுன்னா முடிஞ்சு உயிர்.
40% தண்ணீர் இருந்தால் பாதுகாக்கலாம், 60% தண்ணீர் இருந்தால் பாதுகாக்கலாம், மனிதன் மீண்டும் உயிரை கொண்டு வரலாம். அந்த தீப்புண் ஆறுவது கடினம், நீண்ட நாள் எடுக்கும். எத்தனை வடுக்கள் இருக்கிறது உடம்புல. இந்த தீயினால் சுட்ட வடு ஆறாது, ஆனால் அந்த வடு கூட ஆறிவிடும். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும், ஆறாதே நாவினால் சுட்ட வடு. இறைவன் நமக்கு நாவை எதுக்கு கொடுத்திருக்கிறாரு? நன்மைகளை செய்ய, நல்ல வார்த்தைகளை பேச. நீ நல்லா இருப்ப, நீ நன்றாக இரு, மகிழ்ச்சியோடு இரு, வாழ், நீ வாழ்வாயாக என்று நல்ல வார்த்தைகளை சொல்லுவாருங்க. அந்தோனியார் தன்னுடைய வாயில் அந்த வார்த்தைகளை தான் சொன்னார். நல்ல வார்த்தைகளை எப்பொழுதும் சொன்னார். அவர் மறையுரையில் நல்ல வார்த்தைகளை சொன்னார். அதனால தான் அவருடைய நான் அழியாமல் இருக்கிறது. அவர் வாதாடுவதற்கு கூட, தன்னுடைய தந்தைக்காக வாதாடுகின்ற போது கூட என்ன சொன்னார் தெரியுமா? என்னுடைய தந்தை குற்றவாளி என்று நான் நிரூபிப்பதற்காக வந்திருக்கிறேன், குற்றவாளியை காட்டிக் கொடுப்பதற்காக அல்ல. இதைத்தான் சொன்னார். இவன் தான் இந்த குற்றத்தை செய்தான் என்று காட்டிக் கொடுப்பதற்காக நான் வரவில்லை, என் தந்தை நிரபராதி என்று நிரூபிப்பதற்காக வந்தேன் என்று சொன்னார். பாருங்கள் எந்த அளவுக்கு அவரிடத்தில் அந்த பெருந்தன்மை இருந்தது என்று. ஒருவன் குற்றவாளி என்று காண்பிப்பது என்னுடைய நோக்கம் அல்ல, மாறாக ஒருவன் குற்றமற்றவன் என்று நிரூபிப்பதுதான் என்னுடைய நோக்கம். அதான் ஒரு நல்ல மனிதனுடைய இயல்பு. எனவே அந்தோணியார் நல்ல வார்த்தைகளை பேசுகின்றவர், இறை வார்த்தையின்படி வாழ்ந்தவர். அதனால்தான் இறைவன் இயேசுவை அவருடைய கரங்களிலே தாங்க முடிந்தது. வார்த்தையான இறைவனை தன்னுடைய கரங்களிலே தாங்க முடிந்தது. ஏனென்றால் இவரே இறைவனுடைய வார்த்தை மயமாக வாழ்ந்தார். எனவே அவருடைய வாழ்க்கையில் தாழ்ச்சி மட்டுமல்ல, இறைவனுடைய வார்த்தை அவரிடத்திலே சங்கமித்தது. மூன்றாவது, அவர் எளியோருடைய பாதுகாவலராக இருந்தார். எளியோருடைய பாதுகாவலராக இருந்தார். பதுவே நகரில் ஒரு அநீத படைத்தலைவன் அவனை துணிந்து எதிர்த்தார். காரணம் என்னன்னா, ஏழைகளின் இரத்தத்தை உறிஞ்சி அவர்களிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட இந்த சொத்துக்கள் எனக்கு தேவையில்லை. அவனால் சிந்தப்பட்ட இரத்தத்தின் சப்தம் இறைவனை நோக்கி அபய குரல் எழுப்புகிறது. அவன் அநியாயமாக அபகரித்த இந்த சொத்தும் அதோடு அவனும் அழிந்து போவானாக என்று சொன்னார். எனவே யார் யார் ஏழைகளுடைய சொத்துக்களை எல்லாம் அபகரித்தார்களோ அவர்களுக்கு எதிராக குரல் கொடுத்தது மட்டுமல்ல, ஏழைகளின் சார்பாக அவர் நின்றார். பதுவை நகர் ஆட்சியாளரை அவர் அடிக்கடி தூண்டுகிறார். எதுக்கு? கடனால் மக்கள் தங்கள் சொத்துக்களை இழப்பது மட்டுமல்ல, உயிரையும் இழக்கிறார்கள், கடனாளிகளாக சாகிறார்கள். எனவே கடன் நிவாரண சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று எப்ப 1631 போராடினார் பதுவை நகரில். இன்றைக்கும் பதுவை நகர் இந்த அந்தோணியாருடைய பெருமையையும் புகழையும் பேசுகிறது என்றால் அவர் ஏழைகளின் சார்பாளராக இருந்தார், எளியவர்களின் சார்பாளராக இருந்தார். கடன் நிவாரண சட்டத்தை கொண்டு வருவதற்கு போராடினார், அதை கொண்டு வந்தார். அதன் பயனாக யார் யார் கடன்பட்டவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்களோ அவர்களுக்கெல்லாம் விடுதலை. அவர்கள் சொத்துக்கள் எல்லாம் இரக்கமின்றி இனி பறிமுதல் செய்யக்கூடாது என்கிற சட்டம் அங்கே வந்தது. அநியாயமாக வட்டி வாங்கக்கூடாது என்கிற அந்த சட்டமும் வந்தது. பாருங்கள், இந்த ஒரு சாமானிய மனிதன் எந்த அளவுக்கு எளியவர் பால் அக்கறை உள்ளவராக, ஏழைகள் பால் அக்கறை உள்ளவராக இருந்தார். அந்தோணியாருக்கு முன்னால் நாமளும் எளியவர்கள் தான். இயேசு கிறிஸ்துவும் எளியவர்களுக்காக வாழ்ந்தார். ஏழைகளே பேறு பெற்றோர் என்று சொன்னார், எளிய மனத்தோர் பேறு பெற்றோர் என்று சொன்னார். நற்செய்தி மட்டுமல்ல, விவிலியமும் எதைத்தான் சொல்லுகிறது? திருப்பாடல் 15:5 சொல்லுகிறது, தம் பணத்தை வட்டிக்கு கொடுக்கிறவன் அவனோடு எந்த உறவும் கொள்ளாதே அப்படிங்கிறது. தன் பணத்தை வட்டிக்கு கொடுப்பவனோடு எந்த உறவும் கொள்ளாதே. தம் பணத்தை வட்டிக்கு கூடாதவர், மாசற்றவருக்கு எதிராக கையூட்டு பெறாதவர் பேறு பெற்றோர் அப்படின்னு திருப்பாடல் 15:5 சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவிலே பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே, இந்த நாளிலே இந்த 3 சிந்தனைகளை உள்வாங்குங்கள். நாம் எல்லாம் கோடி அற்பதற்கு நன்றி கடன் பட்டவர்கள். ஏனென்றால் நாம் கேட்பதெல்லாம் கிடைக்கிறது. நாம் அவரிடத்தில் எதை தேடி வருகிறோமோ எல்லாமே கிடைக்கிறது. ஆனால் கிடைக்கிறது என்பதற்காக நம்முடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும்? அந்தோணியாருடைய மனநிலை போல இருக்க வேண்டும்.
பதுவை அந்தோணியாருடைய மனநிலை எப்படிப்பட்ட மனநிலை? அவர் தாழ்ச்சி உள்ளவராக இருந்தார். அவர் இறைவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டவராக இருந்தார். அந்த வார்த்தையின்படி வாழ்ந்தார். எளிய மக்கள்பால் இரக்கம் கொண்டவராக இருந்தார். எப்படி இறைவனுடைய பேரன்பு ஏழைகளுக்கெல்லாம் ஆதரவு கொடுக்கிறதோ அதே போல தன்னுடைய பேரன்பால் ஏழைகளுக்கு ஆதரவு கொடுக்கின்றவராக இருந்தார் தன் வாழ்நாள் முழுவதும். இந்த நாளிலே இவரை அண்டி வந்திருக்கிற நாம் எல்லாரும் நம்முடைய மனதிலும் இந்த நல்ல எண்ணங்களை உள்வாங்குவோம். நாமும் புனித அந்தோணியாரைப் போல தாழ்ச்சி உள்ளவர்களாக வாழ்வோம், பற்றற்றவர்களாக வாழ்வோம். இரண்டாவது, எளியோர்பால் அக்கறை உள்ளவர்களாக வாழ்வோம், எளியவர்கள் மேல் இரக்கம் கொள்கிறவர்களாக வாழ்வோம். இந்த இறை வார்த்தைப்படி வாழுகின்ற இறைமக்கள் திருக்கூட்டமாக இருப்போம். அப்படி வாழ்கின்ற போது நாம் உண்மையிலே அந்தோணியாருடைய பக்தர்கள் என்று பெருமை கொள்வதிலே நமக்கு சிறப்பு இருக்கிறது. ஆவடி புனித அந்தோணியாரே உம் திருநாமம் வாழ்கவே. ஆவடி புனித அந்தோணியாரே உம் திருநாமம் வாழ்கவே. அற்புதம் பல கோடி செய்பவரே உம்மை போற்றி